வணக்கம். ஒரு மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் அபிநயா. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மகாராஷ்டிராவில் வாக்கு இயந்திரத்தை திறக்கும் OTP வருவதற்கான செல்போனை எம்பியின் உறவினர் பயன்படுத்தியதாக வழக்கு. இந்தியாவின் கருப்பு பெட்டி என்பதற்கு சான்று என ராகுல் காந்தி சாடல். நீட் தேர்வை நியாயப்படுத்துவதை மத்திய அரசு நிறுத்திக் கொள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். குஜராத்தில் நீட் தேர்வறையில் பதில் சொல்லித்தர கோடிக்கணக்கில் பணம் பெற்ற செய்தியை சுட்டிக்காட்டி அறிக்கை. 2026 சட்டமன்ற தேர்தலில் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. அதிமுக வசமுள்ள இடங்களையும் கைப்பற்றுவோம் என நம்பிக்கை. பழனிசாமி அவர்களே, இப்ப 39 நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 234 சட்டமன்ற தொகுதிகள் வாரியாகத்தான் வாக்கு எண்ணிக்கை நடத்தப்பட்டுச்சு. அதுபடி பார்த்தா திமுக கூட்டணி 221 இடங்கள்ல முன்னிலை வகிச்சிருக்கு. சட்டமன்ற இடங்களுக்கு மேல் வெல்லும் முதலமைச்சரின் கனவு பலிக்காது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கணிப்பு. மு க ஸ்டாலின் வந்த சட்டமன்ற தேர்தலில் 400க்கு மேல 200க்கு மேல இடங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்றாரு. அவர் கனவு பலிக்காது, இப்படித்தான் சொன்னாரு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் சமூக நீதியை வென்றெடுப்பதற்கான போர் என ராமதாஸ் அறிக்கை. திமுகவை வீழ்த்தினால்தான் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க முன்வருவார்கள் என்று ஆருடம். அரசியல் அமைப்பு முன்பு பிரதமரை இந்தியா கூட்டணி தலைவணங்க வைத்ததாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியதற்கு அண்ணாமலை மறுப்பு. முன்பு பதவியேற்ற போது அரசியலமைப்புக்கு பிரதமர் மரியாதை செலுத்தியதாக விளக்கம். ஈரோடு மாவட்டம் பவானியில் காதல் தகராறில் முன்னாள் காதலனை குத்திக் கொன்ற இன்னாள் காதலன். இருவரும் சந்தித்து பேசிய போது வாக்குவாதம் ஏற்பட்டதை அடுத்து கத்தியால் குத்தினார். திருப்பதியில் 5 கிலோமீட்டர் தூரத்தில் வரிசையில் நிற்கும் பக்தர்கள். இலவச தரிசனத்திற்கு 30 மணி நேரம் காத்திருப்பு. ஞாயிறு விடுமுறை தினம் என்பதால் உதகையில் குவிந்த சுற்றுலா பயணிகள். தொட்டபெட்டா ரோஜா பூங்கா படகு இல்லத்தில் அலைமோதும் கூட்டம். தொடர் விடுமுறை எதிரொலியாக குற்றாலத்தில் அதிகரித்த சுற்றுலா பயணிகள் கூட்டம். நீண்ட வரிசையில் காத்திருந்து அருவியில் உற்சாக குளியல். திருத்தணி சுப்பிரமணிய சாமி கோயிலில் குவியும் பக்தர்களால் போக்குவரத்து நெரிசல். 2 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம். சென்னையில் 2 வாரமாக குறையாத வெங்காய விலை. 1 கிலோ பெரிய வெங்காயம் 70 ரூபாய்க்கும் சின்ன வெங்காயம் 100 ரூபாய்க்கும் விற்பனை. டெல்லியில் தண்ணீருக்காக அலையும் மக்கள். ஆம் ஆத்மி அரசை கண்டித்து பானைகளை உடைத்து பாஜக போராட்டம். புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள AFT மைதானம் தற்காலிக பேருந்து நிலையமாக மாற்றம். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதுச்சேரி பேருந்து நிலையம் புதுப்பிக்கப்படுவதால் நடவடிக்கை. தஞ்சை மாவட்டம் பாபநாசம் பழைய பேருந்து நிலையம் அருகே சாலையை கடந்தவர் மீது மோதிய பைக். எதிரே வந்த வாகனங்கள் மீது மோதியதில் 5 பேர் காயம்.
T20 உலகக்கோப்பையில் இங்கிலாந்து அணி சூப்பர் 8 சுற்றுக்கு தகுதி. ஸ்காட்லாந்தை ஆஸ்திரேலியா வீழ்த்தியதால் குரூப் டி பிரிவில் முன்னேற்றம். மகாராஷ்டிராவில் வாக்குப்பதிவு இயந்திரத்தை திறப்பதற்கான OTP வரும் செல்போனை சிவசேனா கட்சி எம்பியின் உறவினர் பயன்படுத்தியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் வாக்குப்பதிவு இயந்திரத்தை கருப்பு பெட்டி என்று ராகுல் காந்தி சாடியுள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை வடமேற்கு மக்களவைத் தொகுதியில் சிவசேனா கட்சியைச் சேர்ந்த ரவீந்தர் 48 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட உத்தவ் தாக்கரே ஆதரவாளரான அமோல் கிர்த்திகர் கடைசி சுற்று வரை முன்னிலையில் இருந்த நிலையில் தபால் வாக்கு முடிவில் தோல்வியடைந்ததாக அறிவிக்கப்பட்டார். இந்த நிலையில் நெஸ்கோ என்ற இடத்தில் உள்ள வாக்கு எண்ணும் மையத்தில் ரவீந்தரின் மருமகனான மங்கேஷ் பண்டல்கர் செல்போன் பயன்படுத்தியதாக சுயேட்சை வேட்பாளர் புகார் அளித்துள்ளார். குறிப்பாக வாக்குப்பதிவு இயந்திரத்தை திறப்பதற்கான OTP வரும் செல்போனை மங்கேஷ் பண்டல்கர் பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டது. இதையடுத்து தேர்தல் அதிகாரியான தினேஷ் குராவ் அளித்த புகாரின் பேரில் MP ரவீந்தரின் உறவினரான மங்கேஷ் மீது வன்ராய் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதாவது அதிகாரிகளின் உத்தரவை மீறியதாக மங்கேஷ் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் வாக்குப்பதிவு இயந்திரம் ஒரு கருப்பு பெட்டி என்று கூறிய ராகுல் காந்தி அதனை ஆய்வுக்கு உட்படுத்த அனுமதிப்பதில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். நமது தேர்தல் நடைமுறையில் உள்ள வெளிப்படைத்தன்மையின்மை கவலை அளிப்பதாக ராகுல் விமர்சித்துள்ளார். தேர்தல் ஆணையம் பொறுப்புடன் நடந்து கொள்ளவில்லை என்றால் போலி ஜனநாயகத்தை உருவாக்கும் வாய்ப்பு மோசடியாளர்களுக்கு ஏற்படும் என்று ராகுல் காந்தி கடுமையாக சாடியுள்ளார். 2026 சட்டப்பேரவை தேர்தலில் திமுக 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மு.க.ஸ்டாலினின் கனவு பலிக்காது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். சட்டமன்ற தேர்தல் வரட்டும், அதிமுக கிட்ட இருக்கிற தொகுதிகளையும் சேர்த்து திமுக பறிக்கும், இது உறுதி. பழனிசாமி அவர்களே, இப்ப 39 நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 234 சட்டமன்ற தொகுதிகள் வாரியாகத்தான் வாக்கு எண்ணிக்கை நடத்தப்பட்டுச்சு. அதுபடி பார்த்தா திமுக கூட்டணி 221 இடங்கள்ல முன்னிலை வகிச்சிருக்கு. வர இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் 200க்கும் அதிகமான தொகுதிகளை நம்முடைய கூட்டணி கைப்பற்றுச்சு என்ற இலக்கை நோக்கிய நம்முடைய பயணத்தை இன்றிலிருந்து தொடங்குவோம். அவர் கனவு பலிக்காது, இப்படித்தான் சொன்னாரு. நீங்க 2019 நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. அப்போ 38 இடங்கள் ஜெயிச்சாங்க. இதே மாதிரி 200 இடத்துல வரும்னு சொன்னாங்க. பிறகு என்னாச்சு? அதிமுக 75 இடத்துல ஜெயிச்சது. இப்ப கூட 2019 நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிற பொழுது 234 சட்டமன்றத்தில் 39 நாடாளுமன்றத்தில் இருக்கிற சட்டமன்ற தொகுதியில் 2 தான் ஜெயிச்சது, அரியலூர் ஜெயகொண்டம். இப்போ அதிமுக 8 சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற பேரவை சட்டமன்ற தொகுதியில் ஜெயிச்சிருக்கிறோம், 2 கூட்டணி ஜெயிச்சிருக்கு. திமுக ஆட்சியில் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் ஜனநாயக படுகொலை நடந்ததாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். வாக்காளர்களை ஆடு மாடுகளைப் போல அழைத்துச் சென்று அடைத்ததாக குற்றம் சாட்டிய அவர் தேர்தல் ஆணையமும் காவல்துறையினரும் மாநில அரசுக்கு துணை நின்றதாக கூறினார். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலின் போது ஜனநாயக படுகொலை நடைபெற்றது. இன்றைக்கு வாக்காளர்களை சுதந்திரமாக வாக்களிக்க விடாம ஆடு மாடுகள் பட்டியலை அடைப்பதை போல வாக்காளரை தினந்தோறும் அழைத்து சென்று பட்டியலை அடைத்து அவர்களை கொடுமைப்படுத்திய காட்சி பல தொலைக்காட்சியெல்லாம் பார்த்தீங்க, ஊடகத்திலையும் பார்த்தீங்க. இன்றைக்கு தேர்தல் ஆணையம் அதை கண்டுகொள்ளவே இல்லை. தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிகார அத்துமீறல் நடைபெறும் என்பதால் அங்கு போட்டியிடவில்லை என்று விளக்கம் அளித்தார். பாஜகவுக்கு ஆதரவு அளிப்பதற்காகத்தான் அதிமுக போட்டியிடவில்லை என ப. சிதம்பரம் கூறுவது ஏற்புடையது அல்ல என்றும் தெரிவித்தார். விக்கிரவாண்டி தேர்தல் அதிமுக போட்டியிடாதது மேலிட உத்தரவு. பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணி தான் விக்கிரவாண்டி தேர்தலில் நிக்கலன்னு சொல்லி ப. சிதம்பரம் சொல்லியிருக்காரு. அவருக்கு எங்க கட்சிக்கு என்ன சம்பந்தம்? அது எங்க கட்சி எடுக்கிற முடிவு, அவர் கட்சி எடுக்கிற முடிவு இல்ல. வார விடுமுறை மற்றும் பக்ரீத் பண்டிகை விடுமுறை காரணமாக உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று வார விடுமுறை என்பதாலும் நாளை பக்ரீத் பண்டிகை விடுமுறை என்பதாலும் நீலகிரி மாவட்டம் உதகையில் சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் குவிந்துள்ளனர். உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் குவிந்த சுற்றுலா பயணிகள் கண்ணாடி மாளிகை, ஜப்பான் பூங்கா, இத்தாலியன் பூங்கா,
கிக்யூ புல்வெளியை கண்டு ரசித்து வருகின்றனர். குறிப்பாக கண்ணாடி மாளிகையில் மலர் தொட்டிகளால் அடுக்கி வைக்கப்பட்டுள்ள மலர்களை கண்டு ரசித்ததுடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். உதகை அரசு தாவரவியல் பூங்கா சிறந்த பொழுதுபோக்கு இடம் என்று சுற்றுலா பயணிகள் தெரிவித்துள்ளனர். நேற்று வந்திருந்தோம். செம்ம கூலிங்காக இருக்குது. இந்த மாதிரி கிளைமேட் வந்து ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது. இந்த மாதிரி சீசனுக்கு வந்து இங்கே வந்து சுற்றுலா வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஊட்டி பொட்டானிக்கல் கார்டன் நாங்கள் வந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி மாளிகை இருக்குது. இங்கே எல்லாமே வந்து ஃப்ளவர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. எல்லாம் ஒரு ரொம்ப சூப்பராக அந்த கலர்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் ஃபேமிலியாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். தொடர் விடுமுறை காரணமாக தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. கடந்த சில நாட்களாக தென்மேற்கு பருவமழை பெய்யாததால் குற்றால அருவிகளுக்கு நீர்வரத்து வெகுவாக குறைந்து வருகிறது. குற்றால மெயினருவி, பழைய குற்றாலம், ஐந்தருவி, புலியருவி, சிற்றருவி என அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் குறைவாகவே விழுகிறது. குற்றால மெயினருவியில் பெண்கள் பகுதியில் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. ஒரு நிமிட செய்தி தொகுப்புகள் சிலவற்றை பார்க்கலாம். செங்கல்பட்டு மாவட்டம் ஒத்திவாக்கத்தில் பெண் காவலர்களுக்கான தேசிய அளவிலான துப்பாக்கி சூடு போட்டி நடைபெற்று வருகிறது. காவல்துறையில் பெண்கள் சேர்ந்ததற்கான 50ஆம் ஆண்டு பொன்விழாவை ஒட்டி தமிழ்நாடு காவல்துறை சார்பில் தேசிய அளவிலான துப்பாக்கி சுடுதல் போட்டிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் ஒத்திவாக்கத்தில் நடைபெறும் இப்போட்டியில் 24 மாநிலங்களைச் சேர்ந்த பெண் காவலர்கள், ராணுவத்தை சேர்ந்த 6 பிரிவில் உள்ள வீராங்கனைகள் என ஒட்டுமொத்தமாக 454 பேர் பங்கேற்றுள்ளனர். இதில் முதல் நாளில் நடைபெற்ற 100 மற்றும் 200 மீட்டர் கார்பைன் பிஸ்டல் பிரிவில் வீராங்கனைகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர்.